நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் தத்துவார்த்த மாத இதழ் சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. செப்டம்பர் மாத மார்க்சிஸ்ட் இதழ் குறித்த ஒரு அறிமுகத்தை முதல்ல உங்களிடம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். முதல்ல மார்க்சிஸ்ட் இதழ் மாதத்தினுடைய இறுதியில வந்துட்டு இருந்தது. இந்த மாதத்திலிருந்து இந்த மார்க்சிஸ்ட் இதழ் மாதத்தினுடைய துவக்கத்திலேயே நம்ம கைக்கு கிடைக்க பெறும். ஸோ அந்த அடிப்படையில செப்டம்பர் மாத இதழ்ல ஒரு 6 கட்டுரைகள் நம்ம இங்க உள்ளடக்கமா கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, தனித்துவம் மிக்கதொரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு தோழர் ஓசிமின் அவர்களுடைய நினைவாக இந்த கட்டுரை இங்க கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே போல தோழர் பிஎஸ்ஆர்னுடைய நினைவாக தோழர் வெங்கடேஷ் ஆத்ரே அவர்கள் எழுதின அடிமை விலங்குடித்த மகத்தான தோழர் பிஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு கட்டுரையும் இதுல வந்திருக்கு, அவருடைய நினைவு நாளை முன்னிட்டும். ஸோ அந்த 2 கட்டுரை அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அவர்களுடைய பங்களிப்பு குறித்து ஒரு சிறிய அறிமுகத்தை நம்ம இந்த புத்தகத்துல கொண்டு வந்திருக்கோம். அது தவிர 4 முக்கியமான கட்டுரைகள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஒன்று, மோடி தலைமையிலான ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி, வெஞ்சினம் மிக்கதொரு நவபாசிசம் அப்படின்ற தலைப்புல தோழர் அசோக் தாவ்லே அவர்கள் அந்த கட்டுரையை கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அந்த கட்டுரையினுடைய துவக்கத்திலேயே எப்படி என்னன்னு சொன்னா, பாசிசம் குறித்து டிமிட்ரோ அவர்களுடைய ஒரு விஷயத்தை முன்மொழிஞ்சு தான் அந்த கட்டுரை பேசப்படுது. ஸோ அதுல என்ன அப்படின்னு சொன்னா, பாசிசம் என்பது வெறித்தனமான பிற்போக்குத்தனம், அதே நேரத்தில் அது ஒரு எதிர்ப்புரட்சி சக்தி. பாசிசம் என்பது தொழிலாளி வர்க்கத்திற்கும் அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் மிகவும் கொடூரமான ஒரு எதிரி அப்படிங்கிறத கோட் பண்ணி, எப்படி இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசு பாசிச குணாம்சத்தோடு இந்த விஷயங்களை உள்ளடக்கி செயல்படுது அப்படிங்கிறத இந்த கட்டுரையில விரிவா தோழர் அசோக் தாவ்லே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பா இங்க கார்ப்பரேட் கம்யூனல் நெக்சஸ் எப்படி செயல்படுது அப்படின்ற விஷயத்தையும், கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு அதை எப்படி வரையறுத்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் இதுல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வகுப்புவாத பாசிசத்தினுடைய இந்த விஷயம் எப்படி மதச்சார்பற்ற அடித்தளத்திற்கு இந்தியாவில் அச்சுறுத்தலாக அமைந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. அதே போல என்னன்னு சொன்னா, மோடி ஆட்சியில இந்த கும்பல் படுகொலை என்பது எப்படி அதிகமா நடக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வகுப்புவாத கலவரங்கள் இந்த காலகட்டத்துல எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்றதையும் சுட்டி காட்டிருக்கிறாங்க. குறிப்பா 2017 இருந்து 2022க்குள்ள சுமார் 3000 வகுப்புவாத கலவரங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு அப்படிங்கிறத மத்திய அரசு, ஒன்றிய அரசே தன்னுடைய நாடாளுமன்றத்தில் அமைச்சர் குறிப்பிட்டு அந்த விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறார், வந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிற விதமாக. அதே மாதிரி நான் சொன்னா, தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல், அயோத்தியில புல்டோசர் ஆட்சி அப்படிங்கிற அடிப்படையில உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் பண்ற விஷயங்கள், குடியுரிமை திருத்த சட்டத்துல எப்படி அவங்க முன்மொழிந்து ஆர்எஸ்எஸ் திட்டத்தை, பாசிச சித்தாந்தத்தை எப்படி அதுல கொண்டு வராங்க அப்படின்ற விஷயத்தையும், அதே போல காஷ்மீரை துண்டாடியது, அதே போல அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதை முன்வைத்து மேற்கொள்ளப்பட்ட அரசியல், ஒரு மதச்சார்பற்ற அரசாக இருக்க வேண்டிய அரசு நேரடியாக பிரதமர், முதல்வர் உள்ளிட்டவர்கள் சேர்ந்து போய் ஒரு கோயிலுக்கான அடிக்கலை நாட்டுவது, இதெல்லாம் எப்படி பாசிச குணாம்சத்தோடு ஒரு மதவாத போக்கோடு நடக்குது அப்படின்றத அசோக் தாவ்லே அவர்கள் இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி இந்த கட்டுரை என்பது வந்திருக்கு. அதை தோழர்கள் அவசியம் படித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறோம். அதே மாதிரி அடுத்து ஒரு முக்கியமான கட்டுரை என்னன்னு சொன்னா, இப்ப சமீபத்தில் நடந்த பொது வேலை நிறுத்தம். இப்ப அதை அவர் சுதீப் தத்தா என்ன தலைப்பை கொடுத்துருக்காங்கன்னா, சமகால பொது வேலை நிறுத்தத்தின் புதிய அரசியலை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற அடிப்படையில் அந்த கட்டுரை முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டுரையை நாம் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பொது வேலை நிறுத்தம், வருடத்திற்கு ஒரு முறை தொழிற்சங்கங்கள் பொது வேலை நிறுத்த அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் மறியல் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை நிறுத்தம், இது ஒரு ப்ரொபகண்டா பண்ணப்படுது. அதனுடைய அரசியல் என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, பொருளாதார கோரிக்கைகளுக்காக எழுப்பப்படக்கூடிய அந்த போராட்ட முன்னெடுப்புகளும், அதே நேரத்தில் அதில் இருக்கிற அரசியல் உள்ளடக்கத்தையும் இதுல சுதீப் தத்தா நிறைய குறிப்பா இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள், அதுவும் முதலாளித்துவத்திற்கு ஆதரவான ஊடகங்கள் எப்படி அவங்களுடைய விமர்சனம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆளும் வர்க்கத்தினுடைய ஊதுகுழலாக அது செயல்படுவதும், இந்த பொது வேலை நிறுத்தத்தை ஒரு நீர்த்து போகக்கூடிய வகையில விமர்சிப்பதுமாக அது எப்படி செயல்படுதுன்றதை இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல இந்த வேலை நிறுத்தத்தினுடைய விஷயத்தை ஒட்டி, வேலை நிறுத்த சக்தி என்பது அமைப்பு திறன், அதனுடைய வீழ்ச்சி ஆகியவற்றை சுயமதிப்பீடு செய்து கொள்வதற்கு நமக்கு உதவுது. இந்த ஒரு வேலை நிறுத்தத்துல எவ்வளவு பேர் பங்கேற்கிறாங்க, நம்ம அமைப்பு இதுல எப்படி கோஆர்டினேட் பண்ணுது, எவ்வளவு பேரை இதுல இன்வால்வ் பண்றோன்ற சுய மதிப்பீட்டை தொழிற்சங்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் மதிப்பீடு செய்து கொள்வதற்கு இந்த வேலை நிறுத்தம் உதவுது அப்படின்றதையும், வேலை நிறுத்தம் குறித்த அரசியலின் ஊடுருவல் அளவை சரியாக, அதாவது
வேலை நிறுத்தம் குறித்த ஒரு அரசியல் புரிதலை தொழிலாளி வர்க்கத்துக்குள்ள எவ்வளவு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோன்றதையும் இந்த பொது வேலை நிறுத்தங்கள் நமக்கு வந்து காமிக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து ஒரு பொருளாதார முக்கியத்துவம் இருக்கிற அதே நேரத்தில் இதற்கான அரசியல் முக்கியத்துவமும் இதுல இருக்கு அப்படின்றத வந்து இதுல வந்து குறிப்பிடுறாங்க. எல்லா நேரத்திலையும் வந்து என்னன்னா பொருளாதார கோரிக்கைகள் அதுக்குள்ள இருந்தாலும் அதற்குள் ஒரு அரசியல் காரணமும் அரசியல் ரீதியான வெளிப்பாடும் இந்த பொது வேலை நிறுத்தங்கள்ல இருக்கு அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உலகமயமாக்கலுடைய இந்த காலகட்டத்தில் தொழிலாளர்களை சுரண்டுவதற்கு எப்படி இந்த அரசு நிர்வாகங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த கட்டுரை பேசுது. அதே நேரத்தில் என்னன்னு சொன்னா பொதுத்துறை நிறுவனங்கள்ல உள்ளிட்டு நீங்க வந்து தனியார் துறையில வந்து கேஷுவல் லேபர்ஸ் இருக்குதுன்ற மாதிரி எப்படி இன்னைக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல நிரந்தர தொழிலாளர்களே இல்லாம ஒரு புதிய முறையிலான வேலை முறையே வந்து மாத்திர ஏற்பாடு என்பது இன்னைக்கு நடக்குது. பொதுத்துறை நிறுவனங்கள்ல உள்ளிட்டு 70% மேற்பட்ட பணியிடங்கள் நிரந்தரமற்ற தொழிலாளர்களால் வந்து நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த கட்டுரை சுட்டி காட்டுது. அப்போ ஒண்ணுன்னா உலகமயமாக்கல் காலகட்டத்தில் தனியார் நிறுவனங்கள் இதன் மூலமாக தொழிலாளர்களை சுரண்டுவதற்கு வழி செய்து கொடுக்குற அதே நேரம் பொதுத்துறையை முழுமையாக வந்து தனியார்கிட்ட கொடுப்பது அல்லது இருக்கிற பொதுத்துறையில 70% மேற்பட்ட பணியிடங்கள்ல வந்து தனியார் கேஷுவல் லேபர்ஸை வந்து கொண்டு வரதுன்ற விஷயங்களும் இது இருக்கு. அதே நேரத்துல மனிதநேயமற்ற முறையில எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற உலகமயமாக்கல் சூழல்ல வேலை சூழல் அமைந்திருக்கின்றதையும் கவனத்தில் கொண்டு வந்து இதற்கு எதிரான போராட்டமாக தான் இந்த அரசியல் வேலை நிறுத்தம் என்பதை நாம வந்து பார்க்கணும். பொருளாதார ரீதியான கோரிக்கைகள் இருந்தாலும் இந்த அரசியல் காரணிகளோடும் வந்து நாம வந்து இந்த பொது வேலை நிறுத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி என்னன்னு சொன்னா பொது வேலை நிறுத்தம் என்பது ஒரு அரசியல் களத்தை ஒரு அரசியல் போராட்டத்திற்கான களத்தை விரிவாக கொண்டு போவதற்கும் இந்த பொது வேலை நிறுத்தம் வந்து உதவுது. தொழிலாளர்களை மேலும் மேலும் அரசியல் படுத்தி உள்ள கொண்டு வருவதற்கான களமாகவும் இந்த வேலை நிறுத்தம் அமைந்திருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து இதுல குறிப்பிட்டு பொது வேலை நிறுத்தத்தினுடைய இன்றைக்கு நாம் வந்து அதுல இருந்து என்னென்னலாம் உள்வாங்கிக்கணுன்றதை வந்து சுதீப் தத்தா அந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து ஒரு முக்கியமான கட்டுரை என்னன்னு சொன்னா சாதியும் வர்க்கமும் அப்படிங்கிற தலைப்புல தோழர் சீதாராம் யெச்சூரியினுடைய ஒரு கட்டுரையை அவருடைய நினைவு நாள் செப்டம்பர் 12 அவருடைய நினைவு நாளை ஒட்டி அவருடைய அந்த கட்டுரையை இதுல வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த கட்டுரை என்னன்னு சொன்னா இதுதான் முதல் முறையா நம்மளுக்கு வந்து ஒரு பொதுவெளியில நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா 1999 சென்னையில நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் தோழர் யெச்சூரி பேசிய இந்த பேச்சு அன்றைய தினம் தென்சென்னை மாவட்ட குழு சார்பாக ஒரு சின்ன பிரசுரமாக போடப்பட்டது. அது காலத்தின் முக்கியத்துவம் கருதி அதனுடைய உள்ளடக்கத்தின் முக்கியத்துவம் கருதி இன்னைக்கு மார்க்சிஸ்ட்ல அந்த கட்டுரை என்பது வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. சாதி வர்க்கம் குறித்து பேசும்போது மார்க்சிஸ்டுகள் வந்து வர்க்கம் தான் பார்க்குறாங்க, சாதி பற்றி அவர்கள் அக்கறை இல்லைன்னு சொல்ற விமர்சனத்தை உள்ள எடுத்துட்டு வந்து இல்ல மார்க்சிஸ்டுகள் எப்படி துவக்க காலகட்டத்திலிருந்து இங்க இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் குரல் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்கன்றத வந்து குறிப்பிட்டு இதுல தோழர் யெச்சூரி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. மேலும் என்னன்னு சொன்னா இந்த சாதியம் வந்து எப்படி இங்க நிலைத்து நிற்கிறது, எப்படி நிலப்பிரபுத்துவத்தோடு வந்து பிரிட்டிஷ் காலனி அரசாங்கம் வந்து சமரசம் செஞ்சுக்கிச்சு, எப்படி வந்து சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய இங்க இருக்கிற ஆளும் வர்க்கம் எப்படி வந்து அதுல நிலப்பிரபுத்துவத்தோடு சமரசம் செய்து கொண்டு புதிய மாற்றங்களுக்கோ வளர்ச்சிகளுக்கோ வந்து தடையாக இருந்து நிலப்பிரபுத்துவத்தையும் நிலமுறையில் இருக்கிற எந்த விஷயத்திலையும் தலையிடாம நில உறவுகள்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாம அதை பாதுகாத்தாங்க. அதை பாதுகாத்தது தான் சாதியம் இன்னைக்கு நீடித்து நிலைப்பதற்கான ஒரு விஷயமா இருக்குதுன்றத தோழர் யெச்சூரி வந்து இதுல குறிப்பிடுறாங்க. மேலும் இடஒதுக்கீடு குறித்த விஷயங்களும் வந்து இதுல விவாதிக்கப்படுது. இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு இடைக்கால வலி நிவாரண நிதான தவிர அதுவே நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்க முடியாது. அதுவும் குறிப்பா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பொதுத்துறைகளை எல்லாம் விற்று கொண்டிருக்கிற காலகட்டத்துல இடஒதுக்கீடு என்பதை ஒரு நிரந்தரமான தீர்வாக காமிக்க முடியாது. ஆனா ஆளுகிற வர்க்கம் இருக்கிற வரைமுறைக்குள்ளேயே இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஏற்பாடு அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீட்டையும் மற்ற சமூக சீர்திருத்த விஷயங்களையும் வந்து பார்க்குறாங்க. அதனால் மட்டும் வந்து சாதி குறித்த விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. எப்படி வந்து சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமும் வர்க்க சுரண்டலுக்கு எதிரான போராட்டமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது அப்படின்றத வந்து குறிப்பிட்டு அதை எப்படி வந்து இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் போராட்டங்களாக முன்னெடுத்தோம், அதே மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து ஏற்படக்கூடிய எழுச்சியை வரவேற்கிற அதே நேரம் அந்த தலைவர்கள் அவர்களை ஒரு குறுகிய வட்டத்தோடு அரசியல் ஆதாயத்திற்காக மட்டும் நிறுத்தும் போது அது எப்படி அடுத்த கட்ட வளர்ச்சி போக்குக்கு தடையாக அமைகிறது, அதையும் வந்து நாம விமர்சனமா பார்க்க வேண்டியது இருக்கின்றதையும் தோழர் யெச்சூரி அவர்கள் இந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை இந்த மாத இதழில் நமக்கு வந்து வந்திருக்கு. அடுத்து RSS நூற்றாண்டும் அதன் பாசிச அடித்தளமும் அப்படிங்கிற அடிப்படையில் தோழர் சிந்தன் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை. இதுல என்னன்னு சொன்னா RSS பிரிவினை திட்டங்கள் குறித்தும் RSS இன்னைக்கு இருக்கிற செயல்பாடுகள்
அது வந்து எப்படி சுதந்திர போராட்டத்துல பங்கேற்காம தேசியம் குறித்து அதற்கான வரையறைகள்ல இருந்து சிலதை வந்து பேசுறது. அது போல என்னன்னு சொன்னா வந்து தந்தை நிலம், புனித நிலம் அப்படிங்கிற அடிப்படையில தேசம் குறித்த வரையறைகள்ல வந்து அவங்க ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வர்றது, பாசிச சித்தாந்தத்தை அதற்குள் உள்ளடக்கி எப்படி வந்து அவங்க இந்த விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து அந்த கட்டுரையில தோழர் சிந்தன் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து என்னன்னு சொன்னா இன்னைக்கு அவர்களுடைய ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது அவங்களுடைய பகிரங்கமா அவங்களுடைய செயல் திட்டங்கள் அம்பலமா தெரியுது. இப்ப நீங்க முன்னாடி வந்து கோல்வால்கர் இப்படி சொன்னாரு, சாவர்கர் இப்படி சொன்னாருன்ற விஷயத்த மறைந்து மறைந்து பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது அதை அமலாக்குவதற்கான ஏற்பாடுகள்ல ரொம்ப தீவிரமா அப்பட்டமா வந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய போக்குகள் என்பது நடக்குது. அது எப்படி வந்து குண்டர்கள் தாக்குதல், சிறுபான்மையினர் மீதான தாக்குதலாகவும், அதே மாதிரி வந்து காஷ்மீர் பிரிவினை, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் தன்னுடைய செயல்பாடுகளை இதுல வந்து நகர்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற பல்வேறு தகவல்கள் வந்து இந்த கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில இந்த பாசிசம் குறித்த மிகச் சரியான புரிதலோடு மக்களிடம் நிலவும் மத நல்லிணக்க செயல்பாடுகளை பாதுகாப்பதும் வளர்த்தெடுப்பதும் மதவெறி செயல்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கையாக நாம் வந்து எப்படி பார்க்குறோம், அதை ஏன் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த கட்டுரை பேசுது. அந்த அடிப்படையில் இந்த செப்டம்பர் மாத மார்க்சிஸ்ட் இதழில் இருக்கிற கட்டுரைகளை உங்கள் முன் நான் வந்து அறிமுகப்படுத்தியது மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தோழர்கள் இந்த கட்டுரைகள் அனைத்தையும் முழுமையாக படித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்த தோழர்களே, நன்றி.